ஹலோ மக்களே! இன்றைக்கி கோல்ட் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஒரு பொடி ரெடி பண்ணணும். இந்த பொடி தான் அந்த சாதத்துக்கே ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் இன்றைக்கி எல்லாமே டேபிள் ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, அப்புறம் 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது ஒன் பை ஒன்னாக தான் போட்டு வறுக்கணும். நீங்கள் ஒட்டுக்கா எல்லாத்தையும் கொட்டு வறுத்தீங்க அப்படின்னா, அது வறுத்துருச்சா அப்படிங்கிறது நம்மளால டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, அதனால் கொஞ்சம் அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்காம சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒன் பை ஒன் நல்லா வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம சாதம் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இதை நீங்கள் வறுக்கும்போது கருவேப்பிலை தான் நீங்கள் லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கருவேப்பிலை ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ, அதனால் இந்த வரமிளகா, இந்த பருப்பெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நீங்கள் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்துருச்சுன்னா கடுகு ரொம்ப டப் டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு அந்த பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, இது 3 நம்ம போட்டுட்டு இதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நிறம் மாறணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து 3 பல் இடித்து வச்சுருக்க பூண்டு அதை போட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை போட்டு வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு 2 வரமிளகா போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு வணக்கிட்டு அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வணக்கிடணும். வணக்கிட்டு புளியோதரைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தூள் போட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுடணும். போட்டுட்டு அடுத்து நிலக்கடலை பருப்பு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எப்போவுமே வணக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் வச்சு வணக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிட்டு அடுத்து ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அதோடைய ஜூஸ் அதில் ஊற்றிடணும். நம்ம ஊற்றி லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடணும். மஞ்சத்தூள் போட்டு அதை ஒரு 2 டைம் கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் இருந்து ஹை ஃப்ளேமுக்கு இப்போ மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் கொச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை எடுத்து போட்டு ஒரு கிளறி விடணும். கிளறி வச்சுட்டு வடித்த சாதம் எடுத்து நம்ம அதில் போட்டு கிளறணும். இந்த சாதம் போட்டு கிளறும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது அந்த புளியோதரைக்கு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது சீக்கிரமாக சுண்டிடும். அப்படிங்கிறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருக்கிறது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆர் டீஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருக்கணும். நடுவில்